Hello students, welcome to 10th Standard Social Science. In today's video, we are going to see a new lesson from Economics, Unit 1, Gross Domestic Product and its Growth and Introduction, Part 1. So in today's video, we are going to see about GDP. It means Gross Domestic Product. The Gross Domestic Product tells us how India is doing. You should understand what GDP is. So இந்தியாவுடைய உற்பத்தியை பத்தியும் அதனுடைய இன்கம்மை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா GDP பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். GDP பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னங்கறத ஷார்ட்டா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாமா? So see the picture. என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம். Idlis and tea are produced in a hotel. These are tangible physical things you can touch and feel. So இப்போ நீங்க உங்க வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லி ஹோட்டல் போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்க ஆர்டர் பண்றீங்க. So நம்ம இங்க இட்லியும் டீயும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். So இட்லி ஆர்டர் பண்றீங்க. அந்த இட்லி உங்ககிட்ட வரும்போது உங்களால கண்ணால பார்க்க முடியுது, தொட்டு அதை ஃபீல் பண்ண முடியுது, அதை யூஸ் பண்ணி சாப்பிட முடியுது இல்லையா? ஸோ இதை நம்ம tangible அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்கானமிஸ்ட் கால் such tangible items we call it as goods. சிம்பிளா இதை நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட்லியை நம்ம கடைசியாக என்ன செய்வோம்? சாப்பிட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் இட்லிக்கு எந்த வேலையும் இல்லை இல்லையா? ஸோ இதை நம்ம ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக்வைஸ் டீ ஆல்சோ. டீயும் நம்ம ஆர்டர் பண்றோம், வாங்கி குடிக்கிறோம். ஸோ அதை நம்மளால பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? டேஞ்சபிள் ஐட்டம்ஸ், அதாவது கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். These goods are not free but have to pay or to be paid. ஸோ இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குமா? இல்லை, நாம இதுக்கு பே பண்ணணும். ஸோ இந்த பொருளுக்கான ஒரு வேல்யூ தான் நாம கொடுக்கக்கூடிய பே. பேனா என்ன? பிரைஸ். ஸோ இட்லி 2 rupees, 5 rupees, 10 rupees சொல்லி விற்கிறாங்க இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பிரைஸுங்கிறது என்ன? அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ. புரிஞ்சுதா? ஓகே, இவ்வளவு நம்ம குட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சர்வீசஸ். இப்போ அந்த இட்லி யாரு ப்ரொடியூஸ் பண்றா? அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய செஃப், குக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்புறம் அதை நம்ம டேபிளுக்கு யார் கொண்டு வர்றாங்க? சர்வர் கொண்டு வர்றாங்க. ஸோ இல்லையா? ஸோ இவங்க இந்த வேலையை செய்யறாங்க. ஃப்ரீயா செய்யறாங்களா? இல்லை, கண்டிப்பா அதுக்குன்னு அவங்க ஒரு பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதை நாம சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வேலை செய்யப்படுது, அதை பத்தி பார்க்கலாம். The work done by the cooks and the people who serve the food. The activity of cooking and serving is not something you can feel and touch. So நம்ம ப்ராடக்ட்ஸ், கூட்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ற மாதிரி இவங்க செய்யக்கூடிய ஒர்க்கை நம்ம ஃபீல் பண்ண முடியுமா? கண்ணால பார்க்க முடியும், ஆனா அதை நம்ம கூட்ஸ் மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. Such activities are not tangible but are nonetheless crucial for you to enjoy the food. So இது not tangible இல்லையா? ஃபுட்டு மாதிரி நம்மளால பயன்படுத்த முடியலனாலும் இவங்க இல்லைன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்காது இல்லையா? ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? நாட் டேஞ்சபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்கானமிஸ்ட் கால் சச் ஆக்டிவிட்டி கால் அஸ் சர்வீசஸ். ஸோ ப்ராடக்டா நம்ம கைக்கு வர்றதை நம்ம என்ன சொல்றோம்? கூட்ஸ்ன்னு சொல்றோம். அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கை சர்வீசஸ் அப்படின்னு சொல்றோம். What happens every day in a hotel at nationwide? Goods and services are produced and paid for, and this what the GDP measures. So என்ன சொல்றாங்க? ஒரு சின்ன இன்சிடென்ட்ல நம்ம இட்லி டீயை பத்தி பார்த்தோம். ஸோ அதை ஒரு பக்கம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. ஸோ இன்னொரு சைடு நம்ம என்ன பார்த்தோம்? சர்வீசஸ், அதாவது குக் சர்வரை பத்தி பார்த்தோம். அவங்களும் அதுக்குரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுக்கு பே பண்றாங்க. இது எல்லாமே தான் நம்ம நேஷனோட ஜிடிபி பத்தி சொல்றது. ஜிடிபினா என்ன? நம்ம நேஷனோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எந்த அளவுக்கு அதை ப்ரொடியூஸ் பண்றோம், எந்த அளவுக்கு அதுல இருந்து நமக்கு இன்கம் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் ஜிடிபி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், டெஃபினிஷன் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியோட எக்கனாமிக் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாமா?
The GDP is the market value of all the final goods and services produced in a country during a time period. So GDP na enna? Goods and services பத்தி படிச்சோம் இல்லையா? So ஒரு கண்ட்ரியில ஒரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு goods and services ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதனுடைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் GDP. ஸோ எந்த கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் எந்த சர்வீசஸ் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அதை ஒரு டைம் பீரியட்ல எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரியால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறத காமிக்கிறது தான் ஜிடிபி. ஸோ ஜிடிபியை வந்து ஒரு ஈக்குவேஷன்ல சொல்றாங்க. வாட் இஸ் தட்? ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். அப்படின்னா என்ன? ஒன்னொன்னா பார்க்கலாம். சி இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன். கன்சம்ஷன்னா நீங்க ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்குறீங்க இல்லையா, அதுக்கு பேரு கன்சம்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பொருள் மேல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கு பேரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை சேவிங்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு அது சேவிங்ஸ், ஒரு பிஸ்னஸ்ல போட்டால் அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஜினா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அந்த ப்ராடக்டை அந்த ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க, செலவு செய்யறாங்கன்றது தான் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ் மைனஸ் எம். ஸோ எக்ஸுங்கிறது எக்ஸ்போர்ட்ஸ், நம்ம கண்ட்ரியில ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிக்கு சேல்ஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதனால நமக்கு ஃபாரின் கண்ட்ரில இருந்து மணி வரும், அதுக்கு பேரு எக்ஸ்போர்ட்ஸ். இம்போர்ட்ஸ் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில கிடைக்கலங்கிற பொருளை வேற கண்ட்ரியில காசு கொடுத்து நம்ம வாங்குறோம்ல, அதுக்கு பேரு இம்போர்ட்ஸ். புரியுதா? ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்னால வெளிநாட்டுல இருந்து நமக்கு பணம் வரும், இம்போர்ட்ஸ்னா நாம வெளிநாட்டுக்கு பணம் கொடுக்கறது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இம்போர்ட்ஸை மைனஸ் பண்றாங்க. ஸோ ஜிடிபி அப்படிங்கிறத மெஷர் பண்ணோம்னா நம்ம கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே ஆட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இதனுடைய மொத்த வேல்யூ தான் நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி. எவ்ரி பார்ட் ஆஃப் த டெஃபினிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஒவ்வொருமே ரொம்ப முக்கியம். கன்சம்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நாம் ஒரு பொருள் கன்சியூம் பண்ணுறோம், வாங்குறோம் அப்படின்னா தான் அந்த மார்க்கெட் வேல்யூக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது போகும். ஸோ இந்த மணிங்கிறது வந்து இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் சர்க்குலேட் ஆகுது. கன்சம்ஷன் ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு போகும், அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும், அதுவே கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக மாறும், எக்ஸ்போர்ட், இம்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே சர்க்குலேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு சைடு ஃபுல்லா கூட்ஸ் இருக்கு, இன்னொரு சைடு ஃபுல்லா என்ன இருக்கு? சர்வீசஸ் பிக்சர் இருக்கு. ஸோ லெட் வி see கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஏற்கனவே நம்ம டீடைல்டா பார்த்தோம். As you know by now, goods are tangible items while service are activities which are intangible. இல்லையா? கூட்ஸை கண்ணால பார்க்க முடியும், அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சர்வீசஸை வந்து உணர முடியும். ஸோ சர்வீசஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நம்ம டாக்டர்ஸ் சொல்லலாம். ஸோ அவங்க ஏதாவது ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்களா? இல்லை. நம்ம பேஷண்ட்ஸ் போகும்போது நமக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ஸோ அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, நாம் அதுக்காக பே பண்ணுறோம். அதே போல் போலீஸ்மேன் இருக்கட்டும், டீச்சர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனலிஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே நமக்காக சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுக்காக நாம் பே பண்ணுறோம். ஸோ அவங்களோட சர்வீசஸையும் நம்ம ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். Market value. This the price at which goods and services sold in the market. So goods விற்கக்கூடிய price ஆகட்டும், இல்ல சர்வீஸ்க்கு நாம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆகட்டும், அதாவது ஃபீஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தான் நம்ம மார்க்கெட் வேல்யூன்னு சொல்றோம். Final goods and services. Economist Tyler Cowen and Alex Tabarrok says that final goods and services are the goods and services which will be used or consumed. ஸோ ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா என்ன? ஏற்கனவே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது என்ன ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா அந்த குட்ஸும் சர்வீஸும் கன்சியூமர்ஸால யூஸ் பண்ணப்பட்டதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுக்கப்புறம் அதனால வேலை இல்லை அப்படிங்கிறது தான் ஃபைனல், இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இட்லி சொன்னோம், இட்லியை நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய வேலை இருக்கா? இல்லை. ஸோ அதை தான் நம்ம ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது இன்னொரு குட்ஸாக மாறாது அப்படிங்கிறது தான் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட் குட்ஸ். ஸோ ஃபைனல் குட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போ இன்டர்மீடியேட் குட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். The goods and services which will be used for producing other goods and services and will form a part of the goods and services produced are called intermediate goods.
அதாவது சில ப்ராடக்ட் ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகி ஒரு புது ப்ராடக்டை உருவாக்கும். ஸோ இந்த உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, இதைத்தான் நம்ம இன்டர்மீடியட் கூட்ஸ்ன்னு சொல்கிறோம். Only the final goods are included in the GDP. So intermediate goods na என்னன்னு பார்க்கலாம். See the picture. First one is milk, second is tea powder and third one is sugar. So இதை வந்து நம்ம intermediate goods ன்னு சொல்லுவோம். தனித்தனியா பார்க்கும்போது milk is a final good இல்லையா, tea powder is a final good, sugar is a final good. தனித்தனியா பார்க்கும்போது when you are going to preparing a tea, ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மில்க் வேணும், டீ வேணும், சுகர் வேணும். ஸோ இந்த மூணையும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் குட்ஸ்க்கு பேர் தான் டீ இல்லையா. இப்போ உங்களுக்கு இன்டர்மீடியட் குட்ஸ்னால் என்னன்னு புரியுதா, ஒரு ஃபினிஷ்டு குட்ஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் குட்ஸை தான் நம்ம வந்து இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதை நம்ம ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ மில்க் அப்படின்னா மில்கை மட்டும்தான் பர்பஸாக நம்ம வந்து ஜிடிபியில் ஆட் பண்ண முடியும். ஆனால் டீன்னு எடுத்துக்கிட்டா டீ தான் ஆட் பண்ணணும். அதில் மில்க் கலந்துருக்கு, டீ கலந்துருக்கு, சுகர் கலந்துருக்குன்னு தனித்தனியாக நம்ம ஜிடிபியில் ஆட் பண்ண முடியாது. டீனா டீ மட்டும்தான் நம்ம ஜிடிபியில் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்டர்மீடியட் கூட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. Understood? Next. Only the final goods are included in the GDP. Intermediate goods are not counted in calculating the GDP because their value is included in the final goods. நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, நம்ம டீன்னு கவுண்ட் எடுத்தா டீ மட்டும்தான் பார்க்கணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் கூட்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுக்க முடியாது. So if the intermediate goods are included in the GDP, it will result in what is called double counting. என்ன சொல்றாங்க, இன்டர்மீடியட் கூட்ஸையும் ஜிடிபியில் கணக்கில் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் டபுள் கவுண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். A cup of tea brought in a hotel is a final goods because it is consumed and does not form a part of producing something else. இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு டீ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த டீக்கு அப்புறம் வேற எதையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால டீ தான் ஃபைனல் குட்ஸ். ஆனால் அந்த டீயை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் குட்ஸை நம்ம சொன்னோம். ஸோ த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அ கப் ஆஃப் டீ பீயிங் அ ஃபைனல் குட் இஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. Sugar, which is mixed in the tea, is an intermediate good because it is used in making tea and form a part of the tea served. So, ஏற்கனவே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா, சுகரை வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இதை வந்து ஜிடிபியில் சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்க்கலாம். Suppose the tea is priced 10 a cup, of which the value of sugar is used 2. So, the price of the cup of tea includes the 2 price of the spoon of sugar. அப்போ அந்த டீ வந்து 10 rupees அப்படின்னா ஒரு ஸ்பூன் சுகருக்கான 2 ரூபாயும் அதில் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். இல்லை டீக்கு 10 rupees, சுகருக்கு தனியாக 2 rupees, டீ தூளுக்கு தனியாக 2 rupees அப்படின்னு சொன்னால் அந்த கப்போட அந்த டீயோட ரேட் என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே போகும். ஆனால் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு வர்றது தான் ஃபைனல் ப்ரைஸு. இப்போ ஒரு டீயோட ₹10 அப்படின்னா அதுக்குள்ளேயே மில்க்கு, டீ, அந்த சுகர் இதுக்கு உண்டான மார்க்கெட் வேல்யூவும் கலந்துருது. If this value of sugar is included in the GDP, it will be counted twice, as a spoon of sugar and again as a part of cup of. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த சுகருங்கிறது உள்ளே போயிடுது. சப்போஸ் போகலை அப்படின்னா டீக்கு தனி காசும் சுகருக்கு தனி காசுங்கும் போது உனக்கு அது டபுள் கவுண்டிங்காக போயிடுது. ஸோ இதை நம்ம அக்யூரேட் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. So this is double counting, and to avoid it, the intermediate goods like sugar are excluded from GDP. So இந்த ப்ராப்ளம் வருங்கிறதுனால தான் இன்டர்மீடியட் கூட்ஸுக்கு ஜிடிபியில் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. So next concept we are going to see about national income. So ஒரு நேஷனோட இன்கம் அப்படிங்கிறது என்ன, எப்படி அதை தீர்மானிக்கும். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் இன்கம் எப்படி வருதுங்கிறது நம்மளால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு நேஷன், ஒரு ஃபுல் கண்ட்ரியோட இன்கம் எப்படி, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, எது மூலியமாக வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. லெட் வி see. National income is a measure of the total money value of goods and services produced by an economy over a period of time, normally a year. ஸோ இந்த சென்டென்சஸ் சின்ன சின்னதாக பிரித்து பார்ப்போம். நேஷனல் இன்கம்னா என்ன? Total money value of goods and services produced by an economy over a period of time. ஒரு நேஷனில்
ஒரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதனுடைய டோட்டல் மணி வேல்யூவை மெஷர் பண்ணுறது தான் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். Commonly, national income is called as gross national product or national dividend. So, national income gross national product அப்படின்னு சொல்றோம். ஷார்ட்டா GNP ன்னு சொல்றோம். இல்லைன்னா national dividend அப்படின்னு சொல்றோம். நல்லா பாருங்க, இதுக்கு முன்ன நம்ம பார்த்தது GDP gross domestic product ன்னு பார்த்தோம். இங்க நம்ம பார்க்கிறது gross national product. ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்சஸ்னா அடுத்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். Various terms associated with measuring of national income. So national income measure பண்றதுக்கு வேற என்னென்ன terms எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். First one, gross national product அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Gross national product is the total value of goods and services produced and income received in a year by domestic residents of a country. It includes profit earned from capital invested abroad. ஸோ நல்லா கவனிங்க, நேஷ்னல் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ ஒரு கண்ட்ரியில் அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மக்கள் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்களே அதை கன்சியூம் பண்ணியிருப்பாங்களா, அதனால வரக்கூடிய மணி அதைத்தான் நம்ம வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ப்ளஸ் நம்ம மக்கள் வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்கிருந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வருமல்ல, அதையும் சேர்க்கும் போது இதை கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்றோம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோம் இல்லையா. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு மணி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுவும் இதுல வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ ஹோம் கண்ட்ரி பிளஸ் ஃபாரின் கண்ட்ரி மணி ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிறது தான் நம்ம கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் GNP. இதனுடைய ஈக்குவேஷன் என்னன்னா GNP is equal to C plus I plus G plus X minus M plus NFIA. So இதனுடைய explanation பார்ப்போம். C is equal to consumption, I is equal to investment, G is equal to government expenditure, X minus M is equal to export minus import. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம டீடைலா பார்த்தோம். இப்போ புதுசா ஒன்று இருக்கு, NFIA அப்படின்னா net factor income from abroad. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து நம்ம டொமஸ்டிக் நம்ம கண்ட்ரிக்குள்ள இருக்கிறது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்கனவே தெரியும், ஃபாரின் கண்ட்ரிக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு. அது என்ன நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ நம்ம மக்கள் ஃபாரின்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுல இருந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா, இதுதான் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய மொத்த வேல்யூ தான் நம்மளுடைய கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு மெஷரிங் டேர்ம். Next term is GDP. GDP பத்தி பார்க்கலாம். Gross domestic product GDP is the total value of output of goods and services produced by the factors of production within the geographical boundaries of the country. So GNP க்கும் GDP க்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, GDP வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸையும் சேல் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதைத்தான் நம்ம வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க அப்ராட்ல இருந்து வர மணியை ஆட் பண்ண மாட்டாங்க. டொமஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தையே இன்சைட் த கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். நெட் நேஷனல் ப்ராடக்ட் NNP. ஸோ மூணாவது டேர்ம் என்னன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் NNP. NNP பத்தி என்னன்னு பார்க்கலாம். Net national product is arrived by making some adjustment with regard to depreciation. That is, we arrive the net national product NNP by deducting the value of depreciation from gross national product. The word depreciation means quantum of wear and tear அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உற்பத்தி பண்ணதுல சில டேமேஜஸ் ஏற்படும் இல்லையா. மெஷினரிஸ்னா தேய்மானம் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செஞ்சு அதில் சில டேமேஜஸ் இருக்கும். இல்லைன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதனால அந்த டைம்ல ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நஷ்டங்களை வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து மைனஸ் பண்றது தான் நம்ம நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்த உற்பத்தியுமே நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ அதுல ஏற்படக்கூடிய சேதங்கள் நஷ்டங்களை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு மொத்தமா நமக்கு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு, அதாவது எந்த அளவுக்கு லாபம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அதைத்தான் நெட் நேஷனல் ப்ராடக்ட் நம்ம
சொல்லுவோம். புரியுதா? இதனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா NNP is equal to GNP minus depreciation. GNPனா தெரியும், gross national product. டிப்ரிஷியேஷனுங்கிறது தான் இந்த நஷ்டம், இல்லைன்னா அதனுடைய டேமேஜஸ்ன்னு சொல்லுவோம். டேமேஜஸ்னால ஏற்படக்கூடிய நஷ்டங்களை வந்து இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் டேர்ம் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதுவும் அதே போல தான். இந்த டிப்ரிஷியேஷனை டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்றோம். Net domestic product is a part of gross domestic product. Net domestic product is obtained from the gross domestic product by deducting the quantum of tear and wear expenses. That is depreciation. So net national product நம்ம பார்த்த மாதிரியே debt domestic product. இதை எதுல இருந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம்? gross domestic product. gross domestic productனா நம்ம நாட்டுக்குள்ள மட்டுமே உற்பத்தி ஆகக்கூடிய ப்ராடக்ட்னு சொல்றோம்ல. ஸோ அதுல ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் அதுல நடக்கக்கூடிய டேமேஜ்களையும் கழிச்சது போக கிடைக்கிறது தான் நம்மளுடைய net domestic product. NDP is equal to GDP minus depreciation. The next term is per capita income, PCI. இத தமிழ்ல தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கண்ட்ரி ரிச் கண்ட்ரியா புவர் கண்ட்ரியா அப்படிங்கறத சிம்பிளா கண்டுபிடிக்கணும்னா அந்த கண்ட்ரியோட per capita income என்னன்னு தெரிஞ்சா போதும். அதாவது டோட்டல் நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். இப்போ நம்ம இந்தியாவோட per capita income தனிநபரோட வருமானம் என்ன அப்படிங்கிறத பொதுவாக டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேஷனல் இன்கமோட வேல்யூவையும் அதை நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷனோட டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம per capita income அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து குறைவா இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் டெவலப்டு ஆர் டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லுவோம். இல்லை அதிகமா இருக்கும் பட்சத்தில் ஸோ அதை வந்து நம்ம developed country or rich country அப்படினு நம்ம சொல்லுவோம். Let we see this picture. What is per capita? Per capita and per head. So per means by means of, capita means head. So தனி நபர் வருமானம் என்னன்னு பார்க்கலாம். Per capita income or output per person is an indicator to show the living standard of people in a country. It is obtained by dividing the national income by the population of a country. So இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் இன்கம் டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் அ கண்ட்ரியால டிவைட் பண்ணா நம்ம per capita income தெரிஞ்சுக்கலாம். Here is the formula. Per capita income is equal to national income divided by population. So தாதாபாய் நாரோஜி பிக்சர் எதுக்கு இருக்கா பார்க்கலாமா? In 1867 to 68, for the first time, Dadabhai Naoroji had ascertained the per capita income in his book Poverty and Un-British Rule of India. 67 to 68 periodல இருக்கக்கூடிய per capita income பத்தி அவரோட புக்ல, அதாவது Poverty and Un-British Rule of India, அதுல வந்து தாதாபாய் நாரோஜி எழுதி இருக்காரு. ஸோ அதனால தான் அந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ per capita income பத்தி புரிஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் பர்சனல் இன்கம். per capita இன்கம்க்கும் பர்சனல் இன்கம்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, per capita இன்கம்ங்கிறது ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷனுடைய ஜென்ரல் இன்கம் பத்தி தான் நம்ம சொல்ற முடியுமே தவிர எல்லாரும் ஒரே மாதிரி தான் இன்கம் வருமா? கண்டிப்பா கிடையாது. பர்சனுக்கு பர்சன் வந்து இன்கம் டிஃபர் ஆகும் இல்லையா? இப்போ சாதாரண கூலி தொழிலாளிக்கு வந்து அவங்களுடைய சேலரி ஆர் வேஜஸ் ஆர் இன்கம் ரொம்ப குறைவா இருக்கும். அதுவே ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்களுடைய ப்ராஃபிட்டோ அவங்களுடைய வேஜஸோ அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் டிஃபரா இருக்கும். அதே ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கட்டும், ஒரு டாக்டரா இருக்கட்டும், இல்ல மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பர்சன் டு பர்சன் அவங்களுடைய இன்கம் டிஃபர் ஆகுது. ஸோ இதைத்தான் பர்சனல் இன்கம்னு சொல்லுவோம். per capita இன்கம்ங்கிறது ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு தலைக்கு இந்த ரூபா இந்த நாட்டில் அப்படின்னு சொல்றது ஜென்ரலா சொல்றது. ஆனா ஒரு பர்சனுக்கு இதுதான் இன்கம், இந்த பர்சனுக்கு இதுதான் இன்கம், இந்த பர்சனுக்கு இதுதான் இன்கம்னு நம்ம பிரிச்சு பர்சனலா சொல்றோம். தட் இஸ் பர்சனல் இன்கம். Personal income is the total money income received by individuals and households of a country from all possible sources before direct taxes. ஸோ நம்ம இன்கம் பேக்ஸில் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்ஸும் கண்ட்ரியிலேருந்து. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ பர்சனல் இன்கம் அப்படின்னா என்ன? சேலரிஸ் ஆர் வேஜஸ் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட்ஸ் ரிசீவ்டு, எனி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட். ஸோ எந்த விதமான ஒரு பேமெண்ட்ஸும் நாம் ரிசீவ் பண்ணிக்கிறது தான் பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வேஜஸ் சேலரிஸாக கூட இருக்கலாம், இன்ட்ரெஸ்டாக கூட இருக்கலாம்,
இல்லை ரெண்ட், டிவிடெண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்ம்லையும் நமக்கு மணி வர்றதை வந்து நாம் பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு நபருக்கு ஒரு நபர் வித்தியாசப்படக்கூடியது. நெக்ஸ்ட் disposable income. What is the disposable income? See the picture. இது ஒரு பை சார்ட். இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நமக்கு வரக்கூடிய இன்கம்ல கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ஆகிற அமௌண்ட் கட்டுவோம் இல்லையா, அது போக இருக்கக்கூடிய மீதி பணத்தை தான் நம்ம டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவோம். Disposable income means actual income which can be spent on consumption by individuals and families. Thus, it is called expressed as DPI is equal to PI minus direct taxes. So, disposable income is equal to personal income minus direct taxes. கண்டிப்பா நம்மளோட பர்சனல் இன்கம்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணுவோம். அது பே பண்ணது போக நாம பர்சனலா செலவு செய்யறதுக்கோ சேவிங்ஸ் பண்றதுக்கோ எடுத்துக்கக்கூடிய மணியை தான் நம்ம டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஸோ கன்சம்ஷன் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸாகவும் இருக்கலாம், அது சேவிங்ஸாகவும் இருக்கலாம். நம்ம அதை செலவு செஞ்சுக்கலாம் இல்லை சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் தான் டிஸ்போசபிள் இன்கம்ல வந்துடும். ஸோ டிஸ்போசபிள் இன்கம்னா என்னன்னு புரிஞ்சுட்டீங்களா? ஸோ தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் டு மெஷர் த நேஷனல் இன்கம். ஷால் வி கோ ஃபார் அ குயிக் சம்மரி? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தான் பார்த்தோம்? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம், அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னே என்னென்ன டேர்ம்ஸ் பார்த்தோம்? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா என்னன்னு பார்த்தோம், மார்க்கெட் வேல்யூ அதாவது ப்ரைஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது தவிர வேற என்ன பார்த்தோம்? இன்டர்மீடியட் கூட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கூட்ஸ் சர்வீசஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்குண்டான மார்க்கெட் வேல்யூ என்ன, இன்டர்மீடியட் கூட்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி வந்து ஜிடிபியில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் நேஷனல் இன்கம்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு நாட்டுடைய மொத்த வருமானம் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் என்னென்னங்கிறத ஒன்றா பார்த்தோம். என்னென்ன? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பெர் கேபிட்டா இன்கம், பர்சனல் இன்கம் அண்ட் டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறத தனித்தனியாக நாம் வித் ஈக்குவேஷன்ஸோட பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் த கான்செப்ட்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ. Today's assignment, 2 mark question, define national income, and a 5 mark question, briefly explain various terms associated with measuring of national income. So students, find the answers, learn and write. Thank you students.